Taste the Daily. ஹிந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் வீர வணக்கங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியை காக்க தங்களின் உயிரை துச்சமென நினைத்து வீறு கொண்டு எழுந்து கடுமையாக போராடியவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் என்றும் புகழாரம். கோவை தொண்டாமுத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை ஆசிரியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பேராசிரியர்கள். பெண் ஆசிரியர்களுக்கு தமிழ்துறை ஆசிரியர் ரமேஷ் தொடர்ந்து பாலியல் தொல்லை தந்ததாகவும் பாலியல் தொல்லை குறித்து கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் போராட்டம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆர்ஜேடி மேடம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், அவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நீங்க மீடியா பீப்புள் சார் நீங்க சொல்லுங்க சார், டெஃபினிஷன் இதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க. யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்றாங்க, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான வேர்டு என்ன? இந்த வேர்டை நாங்க முதல்வரிடம் இருந்தும் வாங்கினோம், காதில் வாங்கினோம், அதுதான் எங்களுக்கு வழியாக இருக்குது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறன் அற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் தனியார் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் ஆசிரியர் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் மாணவிகளை தொடர்ந்து மாணவர்களுக்கும் பள்ளிகளில் பாலியல் தொல்லை அதிகரித்து விட்டதாக பிள்ளைகளை அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 5ஆம் வகுப்பு தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி வேன் கிளீனர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறன் அற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பள்ளி சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பெரிய தோட்டம் பகுதியில் போதை ஊசி மற்றும் வலி நிவாரணி மாத்திரைகள் பயன்படுத்திய 2 இளைஞர்கள் சிக்கினர். போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகளை கைது செய்யாமல் பயன்படுத்துபவர்களை மட்டும் கைது செய்வதால் என்ன பயன் என்று ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா, ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் 2 சிக்கினர். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடைபெறாத நாளே இல்லை என்று மக்கள் விமர்சனம். சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறுமியின் வாக்குமூலம் வெளியானதை விசாரிக்கும் விசாரணைக்குழு மாற்றியமைப்பு. இணை ஆணையர் தலைமையில் குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வட மாநில தூய்மை பணியாளர்கள் தங்கியிருந்த வீட்டிற்குள் மது போதையில் அத்துமீறி நுழைந்த மர்ம நபருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். நிர்வாகத்திறன் அற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் மதுபோதை ஆசாமிகள் இது போன்ற அத்துமீறலில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் தனியே இருந்த பெண்ணிடம் 15 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் கூட பெண்களுக்கும் அவர்களது உடைமைகளுக்கும் பாதுகாப்பில்லாத அவல நிலை நிலவுவதாக பெண்கள் குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பதை அறிவதற்காக கடந்த 2021 பிப்ரவரி 2ஆம் தேதியில் அதிமுக ஆட்சியில் ஆய்வு செய்யப்பட்டது. முதலமைச்சராக எடப்பாடி கே. பழனிசாமி இருந்தபோது தமிழகத்தில் இரும்பு பயன்பாடு இருந்துள்ளது குறித்து ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வறிக்கையை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள நூலிலும் உள்ளது. தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்தது குறித்து அதிமுக முன்னரே ஆய்வு செய்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்ட ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு. கடந்த 4 ஆண்டுகளில் சொந்தமாக ஏதேனும் திட்டத்தை கொண்டு வந்தீர்களா முதல்வரே என மக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் விரோத திமுக கூட்டணி கட்சியான விசிக ஆர்ப்பாட்டம். இத்தனை நாட்கள் தூங்கி வழிந்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட தயாராக இருப்பதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் சுக்குவாடன்பட்டியில் சாமி சிலை பேசும் என கூறி பணம் பறித்த 6 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. சில நாட்களாக பூஜை செய்தும் சாமி சிலை பேசாமல் போகவே சிலையை வாங்கிய நபர் அது பற்றி கேட்டபோது மீதி பணம் கொடுத்தால் அதற்கான மந்திரங்கள் சொல்லித்தரப்படும் என கூறியதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து போலீசில் புகார். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் தரமற்ற ரசாயனம் பூசப்பட்ட வெளிமாநில மீன்கள் உள்ளூர் மீன்களுடன் கலந்து விற்கப்படுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. ரசாயன மீன்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க விடியா அரசின் உணவு பாதுகாப்புத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் சாத்துக்குடல் கீழ்ப்பாதி ஊராட்சியில் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் நீர்நிலையில் கட்டப்பட்டிருப்பதாக கூறி திறக்கப்படாமலேயே இடிக்கப்பட்ட அவலம். திறனற்ற திமுகவின் ஸ்டாலின் அரசு மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் ஆதங்கம். சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டியில் 1 லட்சம் முன்பணம் பெற்றுக்கொண்டு பிறந்து 18 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை விற்க முயன்ற தாய் தந்தை உட்பட 6 பேர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசு முடக்கியதால் பச்சிளம் குழந்தைகள் விற்கப்படுவதும் கொன்று குப்பை தொட்டியில் வீசப்படும் சம்பவங்களும் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பொது சுகாதார பராமரிப்பில் திராவிட மாடல் அரசின் சுகாதாரத்துறை போதிய கவனம் செலுத்தாததால் பருவகால காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தனியார் மருத்துவமனைக்கு படையெடுக்கும் மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு வடான்யேஸ்வரர் கோயில் சுவரை இடித்து புதிய வழி அமைக்க நிர்வாகம் முயற்சி. சுவரை இடிப்பது ஆகம விதிக்கு முரணானது என்றும் புதிய வழி அமைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் பக்தர்கள் வலியுறுத்தல். சென்னையில் டிரான்ஸ்பார்மர் பழுது பார்க்கும் பணியின் போது மின்சார வாரிய லைன் இன்ஸ்பெக்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். திறனற்ற திமுக அரசும் ஜாமீன் அமைச்சரும் மின்சாரத்துறையில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறைகளையும் மின் வாரிய ஊழியர்களின் நலனையும் கண்டுகொள்வதில்லை என ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொரட்டூர் அருகே சுமார் 20 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல். விடியல் ஆட்சி என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு புகாரளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மக்களை இருளில் தள்ளிய ஸ்டாலின் அரசின் மின்வாரியத்துறைக்கு மக்கள் கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு தற்கொலை நாடகமாடிய கொடூர காதலன். கழுத்தை நெரித்து கொலை செய்த பின்னர் பெண்ணின் உடலை மின்விசிறியில் தொங்கவிட்டு நாடகம். சேலத்தில் 3 வயது ஆண் குழந்தையை தாயின் 2வது கணவர் மது போதையில் கொலை செய்த கொடூரம். திறனற்ற திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்த மனமின்றி இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
திருப்பூர் மாவட்டம் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக அமைச்சர் கயல்விழி செல்வராஜின் இல்லத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறி விடிய அரசு மக்களை வஞ்சிப்பதாக வேதனை. 100 நாள் வேலை எங்களுக்கு கண்டிப்பா வேணும். ரொம்ப வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதை வச்சுதான் நாங்க தினம் கூலி செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க டவுனை சேர்த்திட்டீங்கன்னா நாங்க வரி கட்ட முடியாது. தண்ணி வரி கட்டணும், வீட்டு வரி கட்டணும். எங்களால எல்லாம் அது முடியாதுங்க. நீங்க எங்களுக்கு டவுன்ல சேர்த்தாதீங்க. எங்களுக்கு பஞ்சாயத்து கண்டிப்பா வேணும். திருவாரூர் நகராட்சியுடன் புலிவலம் ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிட கோரி கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள். திட்டம் கைவிடப்படவில்லை எனில் அடுத்த கட்டமாக போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. 100 நாள் வேலை திட்டம் என்பது எங்களுக்கு கிடைக்காத எட்டாத கனியாக மாறிவிடும். எனவே தமிழக அரசு புலிவலம் ஊராட்சியை ஊராட்சியாகவே செயல்பட அனுமதிக்க வேண்டும். நகராட்சியோடு எக்காரணம் கொண்டும் இணைக்கக்கூடாது என்று இன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைக்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்று கூட்டமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாகை மாவட்டத்தில் மழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கும் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் சுணக்கம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. பெயரளவிற்கு ஆய்வுகள் நடத்தப்படுவதாக கூறும் விவசாயிகள் ஈரப்பத கொள்முதலை 22% உயர்த்த ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. மாநில அரசு காலம் தாழ்ந்து மத்திய அரசுக்கு கடிதம் தான் எழுதுறாங்க. இந்த காலத்திலும் கடிதம் எழுதுறாங்க. அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. மத்திய குழு பேரளவில் அங்கங்கே பார்வையிட்டு நாங்கள் மத்திய அரசிடம் சொல்லி அந்த ஈரப்பதத்தை அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. எல்லாமே மாநில அரசும் சுணக்கம், மத்திய அரசும் இதில் சுணக்கமாக இருக்காங்க. மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஈரப்பதத்தை 22% அறிவிக்கணும். அப்போ மட்டும்தான் விவசாயிகள் தப்பிக்க முடியும். சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர் 5 கோடி ரூபாய் ஏலச்சீட்டு மோசடி செய்ததாக 70க்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார். பொருளாதார குற்ற புலனாய்வு காவல்துறை வழக்கம் போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களால் வழங்கப்படும் சணல் சாக்கு தரமற்று இருப்பதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வெற்று பெருமை பேசி வரும் ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் விமர்சனம். விவசாயிகளும் அந்த நெல்லை பிடித்து கொண்டு வந்து அடுக்குவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை அடைகிறார்கள். அதே மாதிரி அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் நெல்லை கொள்முதல் செய்வதில் மிகப்பெரிய சிரமம் என்பது ஏற்படுகின்றது. அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் சிரமம் ஏற்படுகிறது, விவசாயிகளுக்கும் சிரமம் ஏற்படுகிறது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தரமான சாக்குகளை அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யாததால் சுகாதாரமான குடிநீர் வசதி இன்றி மாணவர்கள் அருகில் உள்ள ஆற்று மண்ணில் ஊற்று தோண்டி நீர் அருந்தும் அவலம். பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என வாய்க்கிழிய பெருமை பேசும் ஸ்டாலின் அரசும் பள்ளி கல்வித்துறையும் 10,000 பள்ளிகளை சீரமைப்போம் என்ற வாக்குறுதியை மறந்துவிட்டார்களோ என மக்கள் கேள்வி. சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லை, நல்ல தண்ணி இல்லை, நல்ல ஒரு டேங்கு கிடையாது. டேங்க்கில் தவுக்கலாம், புழு அது இதுன்னு எல்லாம் கிடக்குது. ஆனாலும் அவங்க அந்த டேங்கை சீர் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஆற்றுல சாப்பாட்டு பில் அடித்தா ஆற்றுக்கு தான் நாங்கள் தண்ணியை கொடுக்குறோம். ஊற்ற தோண்டி திறந்து தான் நாங்கள் தெளிஞ்சு அதை குடித்து அதுக்கப்புறம் ஏனத்தெல்லாம் கழுவி தான் நாங்கள் ஸ்கூலுக்கே போகிறோம். அப்பயும் அவங்க எதுவும் எடுக்கிற மாரி சரி பண்ணுற மாதிரி தெரியல. நாங்களும் எம்மாத்திரம் எது சொல்லி பார்த்தாச்சு. அவங்க டிஓசியெல்லாம் பார்த்தாங்க, எதுவும் சொல்லலை. அப்படி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி முனியாண்டி சுவாமி கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பிரியாணி திருவிழா. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக பிரியாணி வழங்கப்பட்டது.
ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட மிட்னமல்லி மற்றும் சாஸ்திரி நகரில் புதிதாக திறக்கப்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையம் பெரும்பாலான நேரங்களில் பூட்டியே கிடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சுகாதார மையத்தில் மருத்துவர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை இருப்பதாகவும், மருந்துகளை பதப்படுத்த குளிர்பதன பெட்டி உள்ளிட்டவை இல்லாமல் பெயரளவுக்கு கட்டிடம் மட்டும் இருப்பதாகவும் புகார். நடுநிலையான அமைப்பாக இருப்பதால் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. ஸ்டாலினின் திமுக அரசு நீதிமன்றத்தில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என்று மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1768 ஆசிரியர் பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட டிஆர்பி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத அவலம். ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறை தேர்வு முடிவுகளை உடனுக்குடன் வெளியிடாததால் தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக தேர்வர்கள் கவலை. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் பதவி உயர்வில் இழுபறி நீடிப்பதால் சுமார் 2200 பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லாத அவலம். ஸ்டாலின் அரசின் மோசமான நிர்வாகத் திறனால் ஆசிரியர்களே கற்றல் மற்றும் நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி, ராமேஸ்வரம் செல்லும் 6 விரைவு ரயில்கள் தாம்பரத்தில் நிற்பதில்லை. 3வது முனையம் என்று கூறுவதெல்லாம் விளம்பரத்திற்கு மட்டும்தானா என்று பயணிகள் கேள்வி. தமிழகத்தில் தனியாரை ஈடுபடுத்தும் வகையில் மினி பேருந்துகள் சேவை திட்டம் 6 மாதமாக கிடப்பில் உள்ளது அம்பலம். சென்னையில் 8 மண்டலங்களில் தனியார் பேருந்து சேவை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வழித்தடங்களில் அரசு பேருந்து சேவையை ஏன் துவங்க முடியாது என்று மக்கள் கேள்வி. மது தடை செய்யப்பட்ட காந்தி பிறந்த குஜராத்தில் 107 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் சிக்கியது. கடந்த 20 ஆண்டுகளாக பாஜக குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சி செய்து வரும் நிலையில் போதைப் பொருட்களின் விற்பனையும் படுஜோராக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $1.88 பில்லியன் குறைந்து $623.983 பில்லியன் உள்ளது. தங்கத்தின் கையிருப்பு $106 கோடி அதிகரித்து $68.94 கோடி உள்ளதாக இந்திய ரிசர்வ் வெளியிட்டுள்ள புள்ளி விவர அறிக்கையில் தகவல். இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட நாளை குறிக்கும் வகையில் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அரசாங்கத்தால் இளம் வாக்காளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து பின்பற்றப்படுகிறது. பதஞ்சலி நிறுவனத்தின் 4 டன் மிளகாய் தூளில் பூச்சிக்கொல்லி கலந்தது சோதனையில் கண்டுபிடிப்பு. 4 டன் மிளகாய் தூளை திரும்பப் பெறுவதாக பதஞ்சலி நிறுவனம் அறிவித்துள்ள நிலையில் பதஞ்சலி நிறுவனத்தின் மீது உணவு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச கைது. சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்த வழக்கில் யோஷித ராஜபக்சவை கைது செய்து இலங்கை குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை.